ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ் செலஸ்டல் ரீடிங்கில் உங்களுக்காக யூனிவர்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாங்க. நீங்கள் லைஃப்பில் இந்த டைம் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பாராத அந்த எல்லா தருணமுமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துகிட்டே இருக்குன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. உங்களுக்கு அது ஒரு ஏஞ்சல் நம்பர் கூட இல்லை ஒரு பட்டர்ஃப்ளைஸ் ஏஞ்சல் நம்பர்னால் 11 11 111 555 999 888 இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இந்த எனிதிங் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் எப்பயும் அது கைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்போ கரெக்டான பாதையில் தாங்க போயிட்டே இருக்கீங்க. அதாவது உங்கள் கூட தான் யூனிவர்ஸ் எப்பயும் உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அறிகுறி தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கும்போது இப்போ மொபைல் பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது 11 11 இருக்கலாம், 12 12 இருக்கலாம். அந்த டைம் வந்து நீங்கள் உங்களோட எண்ணம் என்னன்னு கூட நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல் பர்பஸ் இந்த கார்டு பார்க்கும்போது உங்களோட பர்பஸ் வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரபஞ்சம் வந்து. அது சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போயிட்டே இருக்கீங்களான்னு உங்களுக்காகவே இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு. பட் அது ட்ரூலி அதை ரீஃபோக்கஸ் பண்ணுங்கங்க. உங்களோட பர்பஸ் வந்து கரெக்டாக அது மீனிங் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தான் இருக்குது. கரெக்டான பாதையில் தாங்க நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஓகே, மூணாவது கார்டில் இன்ஸ்பிரஷன்ஸ், அதாவது இந்த கார்டு பார்க்கும்போது அதாவது இந்த நிகழ்காலத்தில் வந்து இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் நிறைய உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் முன்னோக்கி தான் போயிட்டே இருக்கீங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டக் எனர்ஜியில் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர். பட் நீங்கள் கரெக்டான அந்த பாதையில் தான் முன்னோக்கி தாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. எக்ஸிட்ஸ் நீங்கள் அது என்ன பார்த்துட்டே இருக்கீங்க அது நோட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு அது மோட்டிவேஷன்ஸாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை எதிர்பார்க்கீங்களோ அதுதான் இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தான் அதுதான் அந்த பிரபஞ்சத்தில் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்காங்க. பட் அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன எதிர்பார்க்கீங்களோ அது மேபி அது லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு நினைக்கிறேன். எஸ், குட். அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜிலே எப்பயுமே இருங்க. இந்த எப்பயுமே நீங்கள் அந்த உண்மை தத்துவத்தில், அதாவது இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் மட்டும் வாழுங்க. உங்களோட ஃப்யூச்சரோ இல்லை உங்களோட பாஸ்ட்டையோ நினச்சிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ரியாலிட்டி செக் அப்போ தான் உங்களோட உண்மை நிலை வந்து உங்களுக்கு உணர முடியும் உங்களால். கிளியர் யுவர் மைண்ட். ஓகே, அசஸ் த சுச்சுவேஷன்ஸ். உங்களை சுற்றி என்ன நடக்குது கொஞ்சம் அதை அசஸ் பண்ணுங்க. ஓகே, டேக் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். அந்த பிராணாயாமம் எக்ஸசைஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.